17 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றது. இந்த T20 தொடரில் மோசமான ஃபார்மில் இருந்த விராட் கோலி இறுதிப் போட்டியில் சிறப்பான இன்னிங்ஸை ஆடி இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். இதன் காரணமாக ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று காலை பார்படாஸில் இருந்து டெல்லி வந்த இந்திய வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவருடன் காலை உணவருந்திய நிலையில் பின்னர் இந்திய அணி மும்பை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியது. இதன் பின் இந்திய அணி வீரர்கள் திறந்த வெளி பேருந்தில் வெற்றி பேரணியில் ஈடுபட்டனர். மும்பையின் மரைன் டிரைவ் பகுதியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் இந்திய வீரர்களின் திறந்த வெளி பேருந்து ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றது. இந்திய வீரர்களை T20 உலக கோப்பையுடன் பார்ப்பதற்காக மரத்தில் ஏறி இந்திய ரசிகர்கள் சாகசங்களில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த வெற்றி பேரணிக்கு பின் இந்திய அணி வான்கடை மைதானத்தை அடைந்தது. இதன் பின் வான்கடை மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் BCCI சார்பாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் 125 கோடி பரிசு தொகை இந்திய வீரர்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் கூடிய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்திய வீரர்கள் வலம் வந்தனர். அப்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் இணைந்து டான்ஸ் ஆடி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சி முடிவடைவதற்கே கிட்டத்தட்ட இரவு 9:30 மணியானது. இதன் பின் இந்திய வீரர்கள் தங்களின் குடும்பத்தினரை சந்திக்க வீட்டிற்கு புறப்பட்டனர். இந்த நிலையில் விராட் கோலி இந்திய ஜெர்சி கழற்றிவிட்டு மும்பை விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். மனைவி அனுஷ்கா சர்மா, மகள் வாமிகா, மகன் அகாய் ஆகியோர் லண்டனில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் ஆடிய போட்டியின் போது அனுஷ்கா சர்மா அமெரிக்கா வந்திருந்தார். இதன் பின் அனுஷ்கா சர்மா இந்தியாவுக்கு திரும்பவில்லை. இதனால் மனைவி மற்றும் குழந்தைகளை சந்திப்பதற்காக விராட் கோலி உடனடியாக லண்டனுக்கு புறப்பட்டுள்ளார். பார்படாஸில் இருந்து 16 மணி நேரம் தொடர் பயணத்திற்கு பின் இந்திய அணி டெல்லிக்கு வந்தது. அங்கு பிரதமரை சந்தித்து அடுத்த 4 மணி நேரத்தில் மீண்டும் மும்பைக்கு வந்தது. அதன் பின் வெற்றி பேரணி டான்ஸ் என்று விராட் கோலி கொண்டாடிய நிலையில் கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காமல் லண்டன் புறப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ICC T20 உலகக்கோப்பை தொடரில் தொடர் நாயகன் விருதை பும்ரா வென்றிருந்தார். அவரது பந்து வீச்சு இதில் அபாரமாக இருந்தது. இந்த சூழலில் கோலி இதனை தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய கோலி, இந்த வெற்றிக்கு ஒரே ஒருவர் தான் முக்கியமான காரணம். இறுதிப் போட்டியின் ஒரு கட்டத்தில் நாங்கள் தோற்றுவிடுவோம் என நினைத்தேன். ஆனால் அவர்தான் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற்று தந்தார். இந்த தொடரின் ஒவ்வொரு போட்டியிலும் அவர்தான் சிறப்பாக செயல்பட்டார். இந்த தொடரின் நாயகன் அவர்தான். அவர் வேறு யாரும் இல்லை, பும்ரா தான். அவரை நம் நாட்டின் சொத்து என அறிவிக்க வேண்டும் என யாராவது கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அதில் முதல் கையெழுத்து என்னுடையதாக தான் இருக்கும் என கூறியுள்ளார். இந்த மைதானத்தில் உள்ள எல்லோரையும் போலதான் நாங்களும் ஒரு கட்டத்தில் இந்த முறையும் இழந்து விடுவோமோ எண்ணி இருந்தோம். ஆனால் கடைசி அந்த 5 ஓவர்களில் நடந்தது மெய்யாகவே மிகவும் ஸ்பெஷல். இந்த தொடரில் எங்களுக்கு பின்னடைவு அல்லது நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது எங்களை அதிலிருந்து மீட்டு வந்தவருக்கு நாம் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதும் எனது விருப்பம். ஒவ்வொரு போட்டியிலும் அவர் இதனை செய்தார். நெருக்கடியான அந்த 5 ஓவர்களில் 2 அபார ஓவர்களை வீசியிருந்தார். தயை கூர்ந்து பும்ராவுக்கு கரவொலி எழுப்பி எல்லாரும் பாராட்டுங்கள். அவர் ஒரு தலைமுறைக்கான வீரர் என கோலி பேசினார்.